ரிஷப லக்னத்துக்கு வரக்கூடியவரும் சுக்கிரனாவே வராரு. லக்னாதிபதியும் 6 கூடையவரும் 2மே சுக்கிரன் தான். ஸோ இவங்க வந்து அதிகமான பொருள் விரயம் தன்னன் சார்ந்தவங்களுக்காக அதிகமாக பண்ணுவாங்க. பெண்களுக்கு அதிகமாக செலவு செய்வாங்க. ஸோ சென்டிமெண்ட்டான டைப் இல்லையா, சென்டிமெண்ட்டை பேசிய இவங்களுக்கு அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன், அது இதுன்னு சொல்லி நிறைய லாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப ஒரு கடனாளியாகவே மாறிடுவாங்கன்னு சொல்லலாம். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சனி இருக்கக்கூடிய அதே இடத்துல கோச்சாரத்தில் கேதுவோ செவ்வாயோ குருவோ டிராவல் பண்ணாலோ, இல்லை அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை கேதுவோ சனியோ டேட் பண்ணாலோ, இப்போ நடப்பில் இந்த 6 கூடிய சுக்கிரனுடைய தசா புத்தி அந்த காலங்கள் உங்களுக்கு நடப்பில் இருந்ததுன்னா உங்களுடைய கடன் சுமைகள் அதிகமாகும். ஸோ அந்த 6 கூடியவர் சுக்கிரன் சொல்லியிருக்கோம். சுக்கிரன் எந்த கிரகத்தோடு தொடர்பில் இருக்கோ அதை சார்ந்த நபர்களால் உங்களுக்கு கடன் சுமைகள் அதிகமாகும். நீங்கள் வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. ஸோ ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து சந்திரனோட தொடர்பில் இருக்குது அப்படின்னும் பொழுது, சந்திரன்றது உங்கள் லக்னத்துக்கு 3 கூடிய, அதே சந்திரன் வந்து செவ்வாயோட கனெக்டிங்கில் இருக்குது அப்படின்னும் பொழுது அம்மாவுக்காகவும் உங்கள் கூட பிறந்த சகோதரர்களால் கடன் சுமைகள் ஏற்பட்டு இருக்கும்.